Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம அலைட் மோஷன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஜூம் இன் ட்ரான்சிஷன் தான் நம்ம மேக் பண்ணி பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எவ்வளவு ஸ்மூத்தா ஒரு ஜூம் இன் ட்ரான்சிஷன் நம்மளால பண்ண முடியுமோ அதை வந்து நான் அலைட் மோஷன்ல சொல்லி தர போறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு இந்த ஸ்மூத்னஸ் வர வைக்கிறதுக்கு எப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் வளர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9 வந்து சொல்லித்தரேன். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இமேஜ் இல்லைனா 2 வீடியோ வந்து நான் ஆட் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 இமேஜுமே ஆட் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் பண்ணி அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டியூரேஷன் வந்து 1 செகண்டுக்கு வந்து ஒரு இமேஜ் வர்ற மாதிரி வைக்க போகிறேன். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ட்ரான்சிஷன். உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தான இது வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 செகண்டுக்கு ஒரு ட்ரான்சிஷன் வர மாதிரி நான் வந்து வச்சுட்டு இப்போ வந்து இப்படி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க அந்த கிளிப்பை தொட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமை வந்து ஜூம் பண்ணணும். நல்லாவே வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு போய் ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் அந்த கீ ஃப்ரேமை வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணோம்னா அந்த கிராஃப் வந்து செட் பண்ண போகிறோம். கிராஃப் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் போய்ட்டு நான் வைக்கிற மாதிரியே கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அந்த ஒரு ஸ்மூத்னஸ்க்காண்டி அந்த கிராஃப் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்மூத்னஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா தேர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். அதாவது சென்டருக்கு உள்ள அடுத்து வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறோம். அந்த கீ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து அந்த இமேஜ் வந்து உள்ளே போகிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதை வந்து கடைசி கொண்டு போயிருங்க, எண்டு கொண்டு போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காப்பி பண்ண கர்வை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்கும், அதான் வந்து ஓவர் ஷூட், அதை வந்து அப்படியே மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா, அப்படி மாற்றி விட்டோம்னா அது வந்து பேக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் இமேஜுக்கும் வந்து நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து ஜூம் பண்ணிக்கிறோம் வழக்கம் போல். இது வந்து சிம்பிள் தான், பட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிரும். ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுவுமே நம்ம கரெக்டாக செட் பண்ணால் தான் வந்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ஷனாக வரும். இல்லைனா வந்து கிடைக்கும், பட் அவுட்புட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருக்காது. ஸோ இப்போ வந்து கர்வு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தேர்டு ஒரு கர்வு வச்சு அதை வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க, சின்னதாக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் இன் ட்ரான்சிஷன் தான் வந்து சொல்கிறோம். இதே போல் நீங்கள் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து இதையும் வந்து எண்டு கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கர்வு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து மாற்றி விட்ருங்க இதே போல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜுக்கு வந்து நம்ம ஜூம் இன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாங்காக இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுக்கு அந்த கிளிப்பை தொட்டுட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போனீங்கன்னா ஆசிலேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆசிலேட் கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிலேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஆசிலேட் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆங்கிளை பார்த்தீங்கன்னா 180க்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் அந்த இதுலேயே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட்லேருந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1க்கு கீழே கூட கொண்டு வந்துடுங்க. மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து அப்படியே மூவ் ஆகுது.
60 வச்சுக்கோங்க மேக்னிடியூட். அந்த இமேஜ் வந்து அப்படியே முன்னாடி இருந்து வர்றது உங்களுக்கு அப்படியே தெரியும், ஒரு எஃபெக்டோடு வர்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிலேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து டைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த டைல்ஸ் ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா கிராப் இருக்கும், அதை வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிரர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டைல்ஸ் ஆப்ஷன் நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஓகே, டைல்ஸ் ஆப்ஷனும் வந்து மேக் பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு போய்க்கோங்க. ஸ்விங் போயிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 2லே இருக்கட்டும். ஆங்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு -6க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஆங்கிள் 2வை பார்த்தீங்கன்னா ஒரு +6 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இமேஜ் ஒரு அப்படியே ஷேக் ஆகி வருது. பட் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் அந்த ஃப்ரீக்வன்சியை மட்டும் இப்படி கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகி போகுது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் இன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. இது போக இன்னும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதில் மோஷன் பிளர்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த மோஷன் பிளர் கொடுத்துக்கோங்க. மோஷன் பிளர் கொடுத்திங்கன்னா அந்த ஒரு பிளர் ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு அந்த ஜூம் இன் ட்ரான்சிஷன். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ஒரு இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போக நீங்கள் வந்து இந்த வெறுமனே இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கலர் கிரேடிங், நான் ஆல்ரெடி பழைய வீடியோலலாம் போட்டிருக்கேன். அந்த கலர் கிரேடிங் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராக தெரியும். அது உங்களோட ஒப்பீனியனில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட் நான் ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இது கேட்டுட்டு இருந்தீங்க, ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், ஜூம் இன் ட்ரான்சிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடிட்டில் கூட அந்த ஜூம் ஆகி வேகமாக போகும் கிளிப்ஸு, அந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணியிருப்பேன். அதை வந்து இதில் தான் பண்ணேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான டுட்டோரியல் தான். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு வீடியோக்குள்ளே ஒரு லைக் கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸ் பார்க்குறதுக்காண்டி. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்கள வந்து கற்றுக்கிறட்டும். ஸோ இது போல் நாளைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு CapCut இல்லைனா Alight மோஷன் டுட்டோரியலை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது டாடா பாய், see you.